கோவையில் 100 விதமான இட்லிகளை தயாரித்து பாரம்பரிய இட்லி திருவிழாவை மாணவர்கள் விமர்சையாக கொண்டாடினர். இட்லியுடன் விதவிதமான சட்னியும் செய்து அனைவரையும் ருசி பார்க்க செய்தனர். இந்த கோவை நவ இந்தியா அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உலக இட்லி தினத்தை ஒட்டி பாரம்பரிய இட்லி திருவிழா நடைபெற்றது. இதில் சமையற்கலை பயிலும் மாணவர்கள் புது புது வடிவங்கள், வண்ணங்கள், சுவைகளிலும் 100 வகையான இட்லியை தயாரித்து அசத்தியுள்ளனர். ஆரோக்கியமான வீடு என்ற தலைப்பில் தயிர் இட்லி, ரொட்டி, ஆப்பிள், மல்லி, சிக்கன், முட்டை இட்லி என வகை வகையாக சமைத்ததை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி உண்டதாக மாணவிகள் தெரிவித்தனர். எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இட்லி வந்து வெள்ளையாக இருக்கும் நார்மலாக. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி நிறைய டேஸ்ட் கொடுத்து நிறைய கலர்ஸ் கொடுத்து நிறைய ஷேப்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பர்கர் இட்லி, பீஸா இட்லி, ஷேஷ்வான் இட்லி, இந்த மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட், ஸ்பைசி, ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஹெல்தி ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்பு, ராகி, மல்டிகிரெயின், பச்சைப்பயிறு, இது மாதிரி நிறையா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். விதவிதமான இட்லி மட்டும் போதுமா? அவற்றின் சுவையை மேலும் கூட்டும் விதமாக தொட்டுக்கொள்ள சட்னி வேண்டாமா என்று கேட்பது போல தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, வெங்காய சட்னி, பூண்டு, மாங்காய், தயிர், பேரிச்சை சட்னி உள்ளிட்ட பல வகையான சட்னிகளையும் செய்து திருவிழாவிற்கு வந்தவர்களை ருசி பார்க்க வைத்தனர். 100 வகையான இட்லி பண்ணியிருக்கோம். ஸ்வீட்டில் செஞ்சுருக்கோம், காரமான அதுலேயும் செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரட் இட்லி, லாலிபாப் இட்லி செஞ்சுருக்கோம். ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா மலாய் இட்லி, டோனட் இட்லி, சாக்லேட் லாவா இட்லின்னு செஞ்சுருக்கோம். ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்கணும் வயசானவங்களுக்கு அதுக்கு வேணி நாங்கள் கொல்லி இட்லி அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். சரி, இட்லி வெள்ளையாகவே இருக்குது, கொஞ்சம் கலர் மாற்றலாம்னு சொல்லி அதில் பீட்ரூட் போட்டு பீட்ரூட் கலர், பிங்க் கலர், அந்த மாதிரி கலராகவும் செஞ்சுருக்கோம். பீட்சா, பர்கர் மற்றும் எண்ணெயில் பொரிக்கப்படும் துரித உணவுகள் மீது இளம் தலைமுறையினரின் கவனம் திரும்பியுள்ள நிலையில் அவர்களை பாரம்பரிய உணவின் பக்கம் ஈர்க்கும் நோக்கில் பல வடிவங்களில் சுவை மிகுந்த இட்லி தயாரிக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தியாளர் ஜெரால்ட்.